உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ராகு பகவானின் வெறியாட்டம். அதாவது 18 வருடம் கழிச்சு அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது இன்னைக்கு கும்பராசியில இருந்து குருவுடைய நட்சத்திரத்தை விட்டு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல ராகு பகவான் பிரவேசிக்கிறார். அப்ப அந்த ராகு பகவானுடைய அனுகிரகங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பேச போறோம். ஒரு ஜாதகத்துல இப்போ ஒருத்தர் கோடீஸ்வரர் இல்லைன்னா பல கோடிக்கு அதிபதி, லட்சாதிபதி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல ராகுவனுடைய பங்களிப்பு இல்லாமல் அவங்க அந்த லெவலுக்கு கண்டிப்பாக வரவே முடியாது. அப்போ ஒருத்தர் வாழ்க்கையில லட்சாதிபதி ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னாலும் ராகு பகவானுடைய சப்போர்ட், அந்த அனுகிரகம் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. அப்போ பாத்தீங்கன்னா ராகு பகவான் ஆகப்பட்டது ஒருத்தருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக கீழே இருந்து வானத்தை தொடும் அளவுக்கு உயரச் செய்வதும் அந்த ராகு பகவான் தான். அப்ப பாத்தீங்கன்னா மாளாத பணம், மாளாத நகை, வீடு, காரு, தோட்டம், பங்களா அப்படின்னு பெரும் செல்வத்தை கொட்டி கொடுப்பதும் இந்த ராகு பகவான் தான். அதே சமயத்துல நீங்க வானளவுக்கு உயர்ந்து பல கோடிகளை சம்பாரிச்சு மில்லியனராக பில்லியனராக பல தோட்டம், காடு எல்லாமே வச்சிருந்தாலும் உங்களை நொடியில கீழே இறக்கி கொண்டு வர்றதும், அந்த பாதாளத்துக்கு கொண்டு வர்றதும் அந்த ராகு பகவானுடைய அனுகிரகம் தான். அப்ப அந்த ராகு பகவான் அப்படிங்கிறது ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அப்போ உங்களுடைய ஜாதகத்துல ராகு பகவான் எங்க இருக்குதுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அது போக இந்த கோல்சார பிரகாரம் ராகு பகவான் இப்ப எங்க இருக்கிறாரோ அதை வச்சுதான் நாம் பலன் சொல்றோம். இப்போ ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்தில் அந்த ராகு பகவான் இருக்கிறார். இந்த 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. அப்ப அந்த ராகு பகவான் இருப்பது ரிஷப ராசிக்காரங்களுக்கு யோகம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் வருகிறார். அப்போ 2026 ஆரம்பத்திலிருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 243 நாட்கள் வச்சுக்கோங்களேன், சதய நட்சத்திரத்தில் வலம் வருகிறார். அப்ப அந்த ராகு பகவான் ஆப்பட்டது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது தன்னுடைய முழு பலத்தையும் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தொழில், அந்த தொழில்ல தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுவுமே ரிஷப ராசிக்காரர்கள் ஓடி ஓடி பாடுபடக்கூடியவர்கள். உழைப்புன்னு வந்துட்டா நல்ல மனதார உழைப்ப பாத்தீங்கன்னா அந்த நாளும் கிழமையும் பார்க்காமல், இரவும் பகலும் பார்க்காமல் உழைத்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ராசி அந்த ரிஷப ராசி தான். அதனாலதான் ரிஷப ராசியில நிறைய பேர் தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த ராகு பகவான் ரிஷப ராசிக்காரருடைய வாழ்க்கையில் இந்த பீரியட்ல கண்டிப்பாக ஒரு நம்பர் 1 ஸ்தானத்துக்கு கொண்டு நிறுத்தும். இது என்னுடைய கணிப்பு. இந்த கணிப்பு கண்டிப்பாக போகாது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, ஒரு பிசினஸ் இப்ப செஞ்சுட்டு இருந்தாலும் சரி,
ஒரு பிசினஸ் இப்ப நான் செய்ய போறேன் அப்படின்னு பல வருஷமாக நீங்க திட்டம் போட்டு பல வருஷமாக முயற்சி பண்ணி, இல்ல பல வருஷம் இவருக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டோம், இதற்கு மேல நம்மளுக்கோசரம் ஒரு பிசினஸ் செஞ்சு சம்பாதிச்சு நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் அதற்குண்டான ரைட் டைம் தான். அப்ப இந்த நேரத்துல நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி யார் நினைச்சாலும் சரி, தாராளமாக ஆரம்பிங்க. அப்ப உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, உங்களுக்கு தெரிந்த பிசினஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பிசினஸ்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய முட்டு வலியை போடுங்க, நகையை அடகு வைங்க, கொஞ்சம் கடன் வாங்குங்க, தாராளமாக செய்யுங்க. அப்படி செய்யும் போது பல மடங்கு இந்த பிசினஸ்ல இருந்து நீங்க பெரிய லெவலுக்கு வருவீங்க. இது கண்டிப்பா உறுதிங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ ஒருத்தர் ஒரு பிசினஸ் பத்தி சொல்றாரு. அந்த பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு சார், இதுல பல கோடி நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம 50 லட்சம் போட்டா சரி, இல்லை 1 கோடி போட்டா சரி, நம்ம நல்ல பொசிஷன்ல வந்துடலாம், நம்ம கோடி கோடியா சம்பாதிக்கலாம், சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆயிரலாம் அப்படின்னு அவர் சொல்றதை கேட்டு அதை நீங்கள் நம்பி உங்களுடைய குடும்ப பார்ட்னர் அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல நீங்க முன்னுக்கு வர முடியாது. அடுத்தவர்களை நம்பி அடுத்தவங்க சொல்லக்கூடியதை நீங்க எடுத்துக்கிட்டு அது கரெக்டா இருக்கும் நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. அப்போ பாத்தீங்கன்னா தயவு செய்து அடுத்தவங்களை நம்ப வேண்டாம். இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வேலையா இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச லைன்ல நீங்க போங்க, கண்டிப்பா சம்பாதிப்பீங்க. அப்ப நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நம்ம ஏதோ 5-10 மிச்சம் வச்சிருந்து அடுத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க ரூட்ல போய் நம்ம கடன் வாங்கி எல்லாம் போடும்போது என்ன ஆகும், கண்டிப்பா அது லாஸ் ஆகும். அவங்கள நம்மளை ஏமாத்தலாம். இது மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். இது ராகுவனுடைய ஆட்டம். அப்ப அந்த ராகு நல்லதையும் செய்வார், கண்டிப்பா தப்பான வழியில போனீங்கன்னா கெட்டதையுமே செய்வார். அது போக இந்த சமயத்துல யாரை நம்பியும் பணம் வாங்கி கொடுக்க வேண்டாம். பணம் உங்ககிட்ட இருந்தாலும் கொடுக்க வேண்டாம். ஒருத்தர் உங்ககிட்ட உதவியே கேட்கிறாரு, சார் ஒரு 5 லட்சம் கொடுங்க, இல்லை 10 லட்சம் கொடுங்க, இல்லை 1 லட்சம் கொடுங்க அப்படின்னு. உங்ககிட்ட இல்லை, ஆனா நீங்க கேட்ட ஒரு இடத்துல கேட்டா கொடுப்பாங்க, அவரும் உங்களுக்கு நம்பிக்கையானவர் தான், சார் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க அடுத்த இடத்துல போய் 1 லட்சமோ 5 லட்சமோ 50 லட்சமோ வாங்கி உங்க நண்பருக்கு கொடுக்குறீங்க. உங்க நண்பருக்கும் சந்தோஷம், வாங்கிட்டு போறாரு. ஆனா 1 மாசம் கழிச்சு நீங்க போய் அவரை கேட்கும்போது அவர்னால கொடுக்க முடியல. அவர் கொடுக்கக்கூடியவர் தான், அவருக்கு ஏதோ சூழ்நிலை, அவர் போட்ட இடத்துல லாஸ், இல்லைன்னா பணம் கொடுக்க முடியல. ஆனா நீங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் இல்லையா, அந்த பேச்சை காப்பாற்றணும் இல்லையோ, நீங்க கடன் போட்டோ கஷ்டப்பட்டோ அந்த பணத்தை கட்டிட்டீங்க. அப்ப அந்த பணம் உங்களுக்கு இப்போ சேருவதாக வாய்ப்பே இல்லை. அப்ப என்னாச்சு, வாங்காத கடனுக்கு நீங்க பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை, நீங்கள் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை, இதுதான் இந்த மாதிரி பொசிஷன் தான் இப்ப இருக்குது. அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க. அது போக பாத்தீங்கன்னா அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த 4ஆம் இடம் என்பது சொத்து சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது. நீங்க தாராளமாக போய் வீடு வாங்கலாம், இப்ப இடம் வாங்கலாம், சொத்து மேல் சொத்து வாங்கி போடலாம், இல்லைன்னா ஏதாவது விவசாய பூமி வாங்கலாம். இது மாதிரி வாங்குவதற்குண்டான நேர காலங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட். கடன் வாங்கி கூட வாங்கி போடுங்க, கண்டிப்பா அந்த கடனை கட்டிடுவீங்க. அது போக தாய், அந்த தாயுடைய ஸ்தானத்துல அந்த ராகு பார்க்கறதுனால கண்டிப்பாக அம்மாவுக்கு இருக்கக்கூடிய உடல் பிணிப்பிடிகள் கண்டிப்பாக தீரும். அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் வந்தாலும் அம்மா குணமாயிருவாங்க. அம்மாவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன சந்தோஷங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும். இது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானை 9ஆம் பார்வையாக பார்க்கிறாங்க. அப்ப அந்த குரு பகவான் ராகுவை பார்க்கறதுனால அந்த குரு பகவான் அந்த விஷத்தன்மையை கக்கிட்டு
கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விசித்திரமான பலனை கொடுக்கவிருக்கிறார். கண்டிப்பாக நீங்க இந்த 5 வருஷம் 10 வருஷம் பட்ட கஷ்டத்திலிருந்து வெளியில வந்து நீங்கள் யார் என்பதை, உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத உங்க ஊருக்கோ, நீங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டுக்கோ, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய 10 பேர்த்துக்கோ உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை பத்தி அடுத்தவங்க எல்லாருமே பிரபலமா பேசிக்குவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா, அப்படி இருந்தா, இப்ப பாரு இப்ப எந்த அளவுக்கு வந்துட்டா அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நேரம் கண்டிப்பாக வரும். இது உறுதி, உண்மை, கண்டிப்பா நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். இப்ப நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்கிறாரு. அதுவுமே அந்த சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறாரு. அப்போ வந்து அந்த சனீஸ்வரனையும் ஈஸ்வரனையும் கண்டிப்பாக நீங்க கும்பிட்டு வாங்க. அந்த சனி பகவான் அப்படிங்கிறது, அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உகந்த நண்பர். அந்த தெய்வத்தை சனிக்கிழமை நாள்ல கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க.